5 அப்பம் 2 மீனை வைத்து 5000 பேரை போஷித்து மீதம் 12 கூட நிறைய எடுக்கிறப்ப இவரை ராஜாவாக்கும்படி ஜனங்கள் மனதா இருந்தார்கள். இவரை கொண்டு போய் ராஜாவை வச்சுட்டா தேசத்துல பஞ்சமே வராதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க அற்புதத்தை கண்டதுனால இல்ல, அப்பம் புசித்ததுனால என்னை தேடி வர்றீங்க அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இவருக்கு அவருடைய தேவனுடைய ராஜ்யம், அந்த தாவீதுடைய சிங்காசனம் கொடுக்கப்படும் இயேசுவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெரியவராய் இருக்கிறார். இந்த பெரிய தேவன் அவருடைய மனதின் எண்ணங்கள், நோக்கங்கள், சித்தங்கள் எல்லாமே உயர்ந்ததா இருக்கிறது. நம்ம அறிவுக்குள்ள, நம்ம யோசனைக்குள்ள நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளவுதான் நமக்கு பலன், இவ்வளவுதான் நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏசாயா 55வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், 8வது வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கல வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கிறது. அவருடைய வழிகள் உயர்ந்தது, அவருடைய நினைவுகள் அது உயர்ந்தது. அவர் அவ்வளவு உயர்ந்தவராக இருந்து அவர் தாழ்மையானவர்களை நம்மை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்த்து என்ன செய்கிறாரு, அவர் நம்மளை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவர் வானளாவ நம்மை உயர்த்தி வைக்கிறார். எபேசியர் 2வது அதிகாரத்துல உன்னதத்துல கிறிஸ்துவோடு கூட அவருடைய வலது பார்சத்துல உட்கார வைத்து இருக்கிறார். அவரை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவருடைய பாதத்தின் கீழ் எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவம் எல்லாமே அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபைக்கு தலையா அவர் இருக்கிறார். நம்மையும் கூட அப்பேற்பட்ட அதிகாரம் உடையவர்களாக உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். சொன்னாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியா இருக்கு, நீங்க எப்பேற்பட்ட ஆலயத்தை எனக்கு கட்டுவீர்கள். சுத்த ஸ்தலத்திலையும் உலாவுகிற தேவன் என்னைக்கு இயேசு மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தாரோ, நம்முடைய ரட்சிப்புக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்தாரோ, நம்ம பட வேண்டிய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பாதாளத்துல போய் 3 நாள் வேதனைப்பட்டு 3ஆம் நாள் பிதாவாகிய தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பி எல்லாருக்கும் பிரத்யட்சமா காணும்படியா செய்து அவர் வானங்களை கிழித்து கொண்டு பரலோகத்துல போய் உன்னதமானவருடைய வலது பார்சத்துல உட்கார்ந்து இப்ப என்ன செய்யறாருன்னா, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட எல்லாருக்காகவும் அவர் தந்தையின் வலது பக்கத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.